காலமாகவும் இந்த ஒன்றிய அரசிற்கும் ரயில்வே நிர்வாகத்திற்கும் கொடுத்தும் கூட இன்று வரை அதனை செவி சாய்க்காமல் அதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை, இந்த ரயில்வே நிர்வாகத்தை இந்த சிறப்பு டிஇசி கூட்டம் கடுமையாக கண்டனம் தெரிவித்து வன்மையாக கண்டிக்கிறது. இரண்டாவதாக, எங்களுடைய கோரிக்கைகளை 40 சொல்ல போனால் நிறைய இருக்கும். ஒரு சிலவற்றை உங்கள் பார்வைக்கு, உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 8வது சம்பள கமிஷன் இந்நேரம் 9வது சம்பள கமிஷன் வாங்கி 10வது சம்பள கமிஷனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே 1.5 சம்பள கமிஷனே இல்லாமல் செய்து 8வது சம்பள கமிஷனே இன்று வரை இந்த ஒன்றிய அரசும் ரயில்வே நிர்வாகமும் ஆயத்தத்திற்கு அதற்கு ஏதுவாக எந்த பிரச்சனையிலும் எடுக்காமல் இருப்பதை இந்த சிறப்பு டிஇசி கூட்டம் கண்டிக்கிறது. ஆகவே உடனடியாக 8வது சம்பள கமிஷனை அறிவிக்க கோரியும், அதே போல அந்த அறிவிக்கும் வரை நம்மளுடைய ரயில்வே தொழிலாளர்களுக்கு, அனைத்து ரயில்வே தொழிலாளர்களுக்கும் பாகுபாடின்றி 1/1/2026 முதல் இடைக்கால நிவாரணம் வழங்குவதோடு அந்த விடுபட்ட மாதங்களுக்கு அரியர்ஸாக கொடுக்க வேண்டும் என்றும் இந்த டிஇசி கூட்டம் வலியுறுத்துகிறது. நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருக்கின்ற சுமார் 2 லட்சம் காலியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். தனியார் மயத்தை புகுத்தி ரயில்வே துறைக்கு மட்டுமல்ல, ரயிலிலே பயணிக்கின்ற ரயில்வே பயணிகளுக்கு ஆபத்தாக இருக்கின்ற அந்த ஆபத்தான போக்கினை குறைக்கும் வகையிலே நிரந்தர ரயில்வே பணியாளர்களை ஆர்ஆர்சி மூலம் நியமிப்பதோடு இன்று 150 கோடியை உலகில் முதல் இடத்தை பெற்று வருகின்ற மக்கள் தொகைக்கு நம்மளுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் வகையிலே ஆர்ஆர்சிகளை உடனடியாக அறிவித்து அதிக போஸ்டுகளை, காலியான இந்த 2 லட்சம் சேஃப்டி நான் சேஃப்டி இடங்களை உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சிஆர்சி என்கின்ற மறுசிறப்பு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் கமிட்டியை உடனடியாக அனைத்து கேட்டகரிகளுக்கும் 2023ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டும். அதே போல வந்தே பாரத் உங்களுக்கு தெரியும், அது தனியாருக்கு முதல்ல தாரை வார்க்கப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து 1க்கு 2ஆக விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அதனை இப்பொழுது நம்மளுடைய ரயில்வேயிலேயே, குறிப்பாக ஐசிஎஃப்ஏ அதனை தயாரித்து பாதியாக விலைகளை குறைத்து நம்ம ரயில்வே நிர்வாகத்தால் திறம்பட இன்று வந்தே பாரத்தை வாங்கியிருக்கிறோம். அதனுடைய பராமரிப்பு பணிகளை கூட பொன்மலையிலே வாங்கியிருக்கிறோம். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்றவற்றையெல்லாம் எங்களது ஜிஎம்பி மூலமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் கண்ணையா அவர்கள் ரயில்வே போர்டு மட்டத்திலே பேசி வருகிறார். அதனை உடனடியாக அமல்படுத்த கோரியும், பொன்மலையிலே பல ஏக்கர் மதிப்புள்ள, பல கோடி மதிப்புள்ள ஒரு தொழிற்சாலையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வந்தே பாரத் பராமரிப்புக்காக, பிஓசிக்காக பணிக்காக அது கட்டப்பட்டு வருகிறது. அதில் முழுமையாக நம்மளுடைய ரயில்வே தொழிலாளர்களை, குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்களை அதற்கு நியமிக்குமாறும் இந்த நேரத்தில் இந்த டிஇசி கூட்டம் வலியுறுத்துகிறது. அதே போல மாற்று மொழிக்காரர்கள் நம்மளுடைய தென்னக ரயில்வே நிறைய இருப்பதனால் அவர்களை அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பிவிட்டு புதிதாக இருக்கின்ற ஆட்கள், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மாற்று மாநிலத்தில் இருக்கிறார்கள், அவர்களை இங்கே கொண்டு வந்து அல்லது எடுக்கும் பொழுதே அவர்களை இங்கே நம்மளுடைய தென்னக ரயில்வே போட்டுவிட்டு அவர்களை அவர்களுடைய மாநிலத்திற்கு கேட்குமாறும் இந்த சிறப்பு டிஇசி கூட்டம் வேண்டுகோள் வைக்கிறது. இது போன்ற 40 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சிறப்பு டிஇசி கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், ஒர்க் ரூல், அதாவது முறைப்படி வேலை செய்து பண்ணியிருக்கின்ற இந்த டிஇசி கூட்டம் இனிமேல் காலதாமதம் செய்தால் முன்னறிவிப்போடு கூடிய முறைப்படி நோட்டீஸ் கொடுத்து, கடிதம் கொடுத்து, இது வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டமாக, போராட்டமாக மாறும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் எச்சரிக்கிறோம்.